ஹாய், ஹாப்பி மார்னிங். நாங்கள் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் ஆசை பீச்சுக்கு போகணுன்னு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குதுன்னு சொல்லலாம். இனிமேல் இந்த மாதிரி மினி விலாக்லாம் நாங்கள் போட போகிறோம். தவறாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. எங்கள் பிளேஸஸ்லாம் பீச் கிடையாது, இங்கே பீச் இருக்குன்றதுனால ரொம்ப ஆசையாக ஹாப்பியாக அந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். நேச்சர் லவர்னு வச்சுக்கலாம். நாங்கள் ஃபேமிலியோடு ஃபேமிலியோடு கிளம்பிட்டு ஜாராவையும் கூட்டிகிட்டு போனோம். ஜாரா மீன்ஸ் பப்பியை தான் ஜாரான்னு சொல்லுவோம். அவளுக்கு தான் ஜாரா நேம். ஓகேங்களா? அந்த ஜாராவோடு நாங்கள் பக்கத்தில் பீச்சுக்கு பக்கத்தில் போக போக எனக்கு ரொம்ப தண்ணி பக்கத்தில் போகணுன்ற ஆசை, ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அதே ஜாராவும் அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மணலை ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த சாண்டை பார்த்தோன்னா அவளுக்கு புதுசாக இருந்துச்சு போல். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை கூட்டிகிட்டு போகிறதே, தண்ணி பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அவங்க மணல் கூடயே விளையாடுறதுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவளை தூக்கிட்டே போயாச்சு. தூக்கிட்டு தண்ணி பக்கத்தில் போயாச்சு. அப்புறம் தண்ணி பக்கத்தில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு போன உடனே நாங்கள் ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக கிடையாது. ஸோ ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் போக ஆரம்பித்தோம். பக்கத்தில் போகின உடனே நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா தண்ணியை தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன். எனக்கு நேச்சர்னால் ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னையே மறந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், மறந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடல் தண்ணி, அதை ஸோ அந்த வானம், மேகம், தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே, இப்படி ஒரு பிளேஸ் ஆன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பீச்செல்லாம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைமாக அதான் சொன்னேன், ஸ்கூல் டேஸ்லாம் டக்குன்னு கூட்டிகிட்டு வந்து டைம் ஆகிடுச்சு கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. இங்கே ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வானத்தை ரசித்து, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ரசித்து, அதுக்கப்புறம் சூரியன் உதிக்கிறது ரொம்ப பக்கத்தில், தண்ணி பக்கத்தில் உதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப காத்தாலேயே தான் கிளம்பிட்டோம். ஒரு 5 o'clock 5:30க்கெல்லாம் நாங்கள் அங்கே இருந்தோம். 5 o'clock வீட்டில் கிளம்பினோம். 5:30க்கெல்லாம் நாங்கள் அங்கே இருந்தோம். ரொம்ப நேரமாக ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். என்னையே மறந்து. ஜாராவும் விட்டப்பாடு கிடையாது. மண்ணிலே விளையாடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசை போல் மண்ணில் சாண்டிலே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அவளை தூக்கிட்டு தண்ணி பக்கத்தில் போய் நின்று பார்த்துருந்தோம். நேச்சர் நீங்களே இதில் பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குது நேச்சர். பாருங்கள், கடல் தண்ணி, வானம், மேகம் இதெல்லாம் இருந்துச்சு. இதோட மீனவர்களும் அங்கே தூரத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது மீன் பிடிச்சிருப்போம், நைட்டே போயிருப்பாங்களாம். காலையில் அவங்க திரும்பி வர டைம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போதும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த அலை சத்தம் கேட்குறதுக்கு ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு. அதாவது அந்த காலை டைமில் ரொம்பவே ஆட்களும் குறைவாக இருந்தாங்க. அமைதியான சூழலில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த சூரியன் உதிக்கிறதையும் பார்த்துட்டு நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு திரும்பி வந்தோம். தேங்க்யூ.